ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் காயு கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப எளிமையான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. இன்றைக்கி நான் ராகி மாவில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ சுவையாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் புட்டு குழாய் வச்சு தாங்க இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. ராகி புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணுங்க. நான் அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இவ்வளோதாங்க ராகி புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ புட்டுக்கு மாவு பிசைஞ்சிடலாங்க. அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை இதில் சேர்த்துட்றேங்க. இதுலேயே இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நான் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இப்போ எடுத்து வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. இப்படி தெளித்து விட்டு பிசையணுங்க. அதிகமாக ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாதுங்க. ஒரேடியாக ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைங்க. இப்படி ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி போட்டு பிசையக்கூடாதுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணாலே போதுங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச தண்ணியில் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குங்க. இப்போ அதையும் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணி கம்மியாகவும் ஊற்றக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. அப்புறம் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றிருந்தா விற்குங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், பெரிய பெரிய கட்டியாக இருக்கா, அதில் லேசாக அப்படியே உடச்சி கொடுக்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு பெரிய பெரிய கட்டியாக இருந்ததெல்லாம் அப்படியே உடச்சி கொடுத்தாச்சுங்க. முன்ன மாவு இருந்ததுக்கும் இப்போ மாவு இருக்கிற கலருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் பார்த்தாலே தெரியும். முன்ன இருந்ததை விட இப்போ பாருங்கள், மாவு நல்லா டார்க்காக இருக்கா. என்ன தான் கட்டி எல்லாம் உடச்சி கொடுத்தாலுமே அங்கங்கே திரும்பவும் கட்டி இருக்குங்க. அதை இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ண மாவை இந்த மாதிரி ஒரு ஜலிக்கிறதுல போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா சலிச்சு வருங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ எல்லா மாவையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டாலும் கொல கொலன்னு ஆயிருங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணுங்க. பாருங்கள், இப்படி சலிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் சலிச்சிங்கன்னா இந்த மாதிரி மாவு வந்து உதிரி உதிரியாக கிடைக்குங்க. இப்போ புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ புட்டு குழாயில் போட்டுக்கலாங்க. புட்டு வேக வைக்கிறதுக்காக நான் புட்டு குழாய் எடுத்திருக்கேங்க. புட்டு குழாயில் இருக்க இந்த மேல் பகுதியை மட்டும் கழட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கழட்டி எடுத்தாச்சு. இதில் இருக்க இந்த டாப் பகுதியை ஓப்பன் பண்ணிடணுங்க. அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டை போட்டுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க புட்டு குழாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. திரும்ப இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லைட்டாக இப்படி ஆட்டி விட்டால் மட்டும் போதுங்க. ரொம்ப அழுத்திலாம் விடக்கூடாதுங்க. தேங்காய் துருவல் போட்டுட்டு ரொம்ப அழுத்தினோம்னா ஆவியில் வெந்து வராதுங்க. அப்புறம் அதுலேயே உள்ளேயே அடைச்சிருக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு போட்டுக்கலாங்க. திரும்பவும் ஒரு கரண்டி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. இப்படி லைட்டாக தள்ளி விட்டுறணுங்க. திரும்பவும் 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேங்க. திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க.
1 ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் மாவு சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்படி லைட்டாக ஒரு அழுத்தி விட்டுடலாங்க. போட்டுறேங்க. இப்போ இதை எடுத்து புட்டு வேக வைக்கிற பாத்திரத்தில் வச்சிடலாங்க. புட்டு வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இது புட்டு குழாய் கூடயே அட்டாச் ஆகி வருங்க. இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு குழாயை இதிலேயே வச்சுக்கலாங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இடையில எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாதுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணுங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு சின்ன பவுலில் கூட செய்யலாங்க. அப்படி இல்லாட்டி தேங்காய் துருவிட்டு பாருங்கள், கொட்டாங்குச்சி இருக்கும் பாருங்கள், அதில் கூட நம்ம புட்டு செய்யலாங்க. நம்ம எடுத்திருக்க பாத்திரத்தை பொறுத்து புட்டு வேகிறதுக்கு டைம் ஆகுங்க. இப்போ இதை 15 நிமிஷத்துக்கு வேக விட போகிறேங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா புட்டு வெந்து வந்திருக்குங்க. உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாதுங்க. 2 நிமிஷம் கழித்து தாங்க ஓப்பன் பண்ணணும். அந்த ஆவிலாம் கொஞ்சம் நேரம் இறங்கட்டுங்க. சூடு கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. புட்டு குழாயை மட்டும் கழட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி துணி வச்சு அழுத்தி விட்டு கழட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கழட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. புட்டு பாத்திரத்துலேருந்து புட்டு குழாயை மட்டும் தனியாக கழட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ மேல் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்கிறதுன்றது முன்னாடி பார்த்தாலே தெரியுங்க. பாருங்கள், நம்ம மாவு போடும்போது மாவு என்ன கலரில் இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்குன்னு. புட்டு குழாய் கூடவே இந்த ஊசி மாதிரி கொடுத்துருப்பாங்கங்க. புட்டு குழாயில் இருக்க கைப்பிடியை மட்டும் பிடிச்சிக்கணுங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு அடியில் பாருங்கள் இது இருக்குது பாருங்கள், இந்த தட்டு இருக்குது பாருங்கள், அதை இப்படியே வச்சு தள்ளி விட்டோம்னா புட்டு அழகாக வெளியில் வருங்க. வாவ், சூப்பராக பாருங்கள் ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. மணக்க மணக்க ராகி புட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, உடம்புக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நான் என்ன அளவுகள் தண்ணி ஊற்ற சொன்னனோ அதே அளவில் போட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ராகி புட்டு உங்கள் வீட்லேயும் ரெடி ஆயிருங்க. ராகி மாவுலேயும் செய்யலாங்க, அரிசி மாவுலேயும் செய்யலாங்க. நீங்கள் எந்த மாவு எடுத்திருந்தாலும் இதே மாதிரி தண்ணி அளவுகள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு. சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாங்க. சுகர் பேஷண்ட் இதை சாப்பிட்றனால சுகரோட லெவலை குறைக்குங்க. சுகர் பேஷண்ட் இதில் சர்க்கரை சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க. இதில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாங்க, சட்னி ஊற்றி சாப்பிட்லாம், நீங்கள் நார்மலாக வைக்கிற கீரை குழம்பு கூட ஊற்றி சாப்பிட்லாங்க. இப்படி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதில் ஸ்வீட் போட்டு கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஆள் கொடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நாளைக்கு ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.